Hi friends. Hi friends. Hi. Welcome to today's vlog. Okay. Hide and seek part 3 Part 2. Part 2 sorry friends. ஆமா பார்ட் 1 எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பார்ட் 2 பண்ணுறதுக்காக பண்ணால் அது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டு இப்போ திருப்பி காலையில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ திருப்பி மதியமாக திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காலையில் 5 பேர் தான் இருந்தாலும் இப்போ பார்த்தா 6 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாஸ்ட்டில் ஒருத்த பார்த்தீங்களா அங்கே ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கிறது ஜஷ்வந்த். இல்லை உங்களுக்கு தெரியும். செகண்ட் வந்து அன்புன்னு ஒருத்தன். தேர்டு ஒருத்தன் வந்து குட்டியாக ஒருத்தன் போயிட்டு இருக்கிறாள், அவன் பேர் ஆரன். இன்னொருத்தன் வந்து அவன் பேரும் ஆரன் தான். அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்க போகிறாங்க, பேர்ஸாக இருக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 ஆரனும் வந்து ஒரு டீமு, அதுக்கப்புறம் ஜஷ்வந்த் இந்த அன்பு வந்து ஒரு டீமு. அவங்க கேச்சர்ஸு, ஹைடர்ஸு. நானும் கிறிஸும் வந்து கேச்சர்ஸ். அந்த லாஸ்ட் ஒரு பார்க் வரைக்கும் இருக்குது. நம்ம வீடு தெரியும்ல உங்களுக்கு, அந்த வீடு வரைக்கும் இருக்குது. நீங்க பொறுமையா பாருங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். அது என்னன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஆப் யூடியூப்ல பார்த்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து gift தருவோம். அது நாங்க லொகேஷன் கண்டுபிடிச்சு நாங்க உங்களுக்கு gift தந்துடுவோம். ப்ளஸ் நாங்க உங்க நேம் கால் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேரை வந்து மோசஸ்ன்னு வச்சுக்கோங்க. மோசஸ் சப்ஸ்கிரைப்னு அந்த மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ கமெண்ட்ல வந்து டன்னு போட்டுருங்க. ஆமாம், நீங்கள் கமெண்ட்ல வந்து இது என்ன போடலாம், சப்ஸ்கிரைப் காட்ஸ் ஆர்மி. ஆமாம் அப்படி போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் காட்ஸ் ஆர்மி ஆர்எல்ஸ் எப்படி போடலாம், ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்சின்னு போட்டுருங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ கமெண்ட்ஸில் எம்சின்னு போட்டுருங்க. எம்சினா உங்களுக்கே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிடைக்கலாம், என்ன வேணால் கிடைக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்டாக ₹1 அந்த மாதிரி கிடைக்காது. ₹100 எல்லாமே ₹500 அபோவ் தான் இருக்கும். அது வந்து இப்போ இடையில தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அதை கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தான் வந்து கேட்சர்னால இப்போ நம்ம தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5 94 95 96 97 98 99 100. நெக்ஸ்ட் நீ தான்டா. நெக்ஸ்ட் 100. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 45 46 47 48 81 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 96 97 98 99 100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 200 நம்ம எண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு வந்து அந்த ரோட்டை தாண்டி உங்களுக்கு எடுக்கிறேன், ஏன்னா இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ரோட்டை தாண்டி வந்துட்டாங்க. ஆளுங்க இருந்தனால தான் எடுக்க முடியல. அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ வந்திருக்காது. அதனால அந்த இடத்துல போய் செக் பண்ணலாம். ஆளுங்க ஒரு இருந்தாங்க, கண்டுபிடிச்சிடலாம். தனித்தனியா வந்து எல்லாரும் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போக சொல்லிட வேண்டியதாண்டா. பேரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா. பார்த்தீங்களா, போயிட்டு இருக்கிறோம், நடந்து போயிட்டு இருக்கோம். ஏய், யாவனுமே இல்லடா. அந்த சைடு இருந்தாலும் இருப்பானு. ஏய், இப்படிடா, அவங்களுக்கு தான் தெரியும்டா கண்டிப்பா நம்ம இங்க வருவோன்னு. இரு ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க எவனாவது இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். இந்த மண்ணுக்கடியில் அப்படி போவாதடா, அப்படி போவாத ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்சிங் வீடியோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல்லும் ஹைடிங்கில் தான் இருந்தோம். கேட்சிங் வீடியோன்னு இதுதான். அடப்பாவியில் ஒருத்தனும் இல்லை. அட்லீஸ்ட் ஆரனாவது வந்திருப்பானே. ஓகே வாங்க, பில்டிங் மேலே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங் மேலே கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிறதுனால நான் பில்டிங்கோடைய டாப்க்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டோம். மேலே இருக்காங்க, வந்துட்டோம். வாடா.
ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அது உள்ள ஒளிஞ்சிருக்காங்களான்னு தெரியல. போய் அது உள்ள போய் பாரு, அது உள்ள போய் பாரு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஆனால் இங்கே தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இங்கே மிடில் ஆஃப் த பில்டிங்னால ஆளுங்க எங்கெங்க இருக்கிறானுங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அங்கிருந்து அந்த கார் நிற்குதா, இந்த ஒரு வீடுக்கு இது பக்கத்தில் அந்த கார் கிட்டே வந்தோம். அப்படி இந்த ரோட்டில் ஏன்டா அமைதியாகவே இருக்க? எங்கடா போயிருப்பானுங்க? யாரு அவங்களா? யாருடா அவங்க? நம்ம ஆளுங்க கிடையாதுடா. அந்த சைடு எப்படிடா தனியாக போவானுங்க? யாரு இல்லைன்னா போவான். சத்தமாக தான் பேசுகிறான். என்டையர் ஃபேஸ் 2 தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அங்கிருந்து இந்த ரூட்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மரமா இருக்கு, அங்கே வேணா கண்டுபிடிக்க வேணா அங்கே தான் போகணும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இல்லை ஒரு பார்க் சைடு போயிருப்பானுங்க நம்ம சொன்னனால. ஆமாம், அப்போ பார்க் சைடு போய் பார்க்கலாவா? இங்கேருந்து செக் பண்ணி பாரு, அந்த சைடு எவனாவது இருக்கானுங்களான்னு. எப்படியாவது போவானுங்க ஒளிஞ்சு. இருவா வரேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம், எவனையும் காணும். அவங்க போய்கொண்டே தான் இருக்கோம். வாங்க நம்ம பேஸ்கெட் பால் கொட்டலியா போவோம். அப்படியே ஸ்னீக்கியாக நம்ம பார்க்குள்ளே போயிடலாம். வா, பேஸ்கெட் பால் கொட்டலியா. கொஞ்சம் சத்தமாக பேசி கேட்கல. அட்லீஸ்ட் கன்ஃபார்மாக வரான்டா கண்டுபிடிச்சான்டா ஒருத்தர். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க. போனான்டா ஒருத்தன், வந்தான்டா. யார் தெரியுமா? அன்பு வரான்டா. அன்புடா அந்த சிமெண்ட்டுக்கு பேக்ல ஒளிஞ்சிருக்கான். 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க. வர்றானுங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா வந்திருக்காங்க. அவ்வளோதான்டா, ஹைட் அண்ட் சீக்டா. கண்டுபிடிச்சாச்சுடா. நாட் டச்சிங், ஹைட் அண்ட் சீக் இஸ் நாட் டச்சிங். You didn't tell. Friends, பாத்தீங்களா? ஒருத்த செத்தான்டா சேவரே. ஏண்டிமா ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க ஒருத்தனை அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆரன் தான் தேடணும். அவன் மட்டும் தனியாக தெரியும். டக்குனு அவன் எப்படி இருந்தாலும் அந்த சைடு வருவான்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் எப்படி தனியாக போகுது? ஃப்ரெண்ட்ஸ் ஆரன் ஒருத்த சொன்ன குட்டி ஆரன், அவனை தான் தேட கண்டுபிடிச்சான். அவன் பேரை தான் கண்டுபிடிச்சான். பண்ணிக்கொண்டிருக்கோம். தெரியும், போ ஓடுங்கடா, அந்த வழியே போங்கடா. அவனுக்கு அந்த வழியே வந்தானுங்களா?
தொட்டாதான் அவுட்டுன்றாங்க. 2 பேர் கண்டுபிடிச்சா ஒருத்தனை விட்டாச்சு. ஜஸ்வந்த் 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 இவங்க ஏதோ பண்ணிட்டு வரானு. என்னடா சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஓடுடா. போங்க எப்போலாம் வாங்க. நீங்க வந்து ஒரே டீமா போறீங்க. ஒரு ஆளா போனாதான் டக்குன்னு பிடிக்க முடியும். நீனும் ஜஸ்வந்த் எதுக்கு போறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆரனை தான் குடிக்க போறோம். ஆமா, அந்த வழியா வரான். இன்னும் 2 பேரை இன்னொருத்தன் பிடிக்க போறான். இப்போ இருக்கிறதுல பெரிய டாஸ்க் ஆரன் தான். ஆல்ரெடி 8 நிமிஷம் கிட்டத்தட்ட போயிடுச்சுடா. இங்க இருந்து வருவானுடா. ஐ திங்க் ஒரு நாள் அப்படி போயிட்டானா என்ன பண்றது? என்னடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இருக்கான் ஆரன். இருங்க, ஆரன் வந்தானே சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், தப்பான ஒரு இடத்துல வந்து சிக்கிட்டோம். அங்க வரானு. ஃப்ரெண்ட்ஸ், அங்க வரானுங்க. ஏய் குருசே, ஏய் குருசே, அங்க போறானே போடா. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லாரையும் பிடிக்கணும்டா. யாருன்னு ஓடனாண்டா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா பிடிச்சிருக்கலாம்டா. போடா, நீ யாருன்னு போடுறா. என்ன எங்க டீம் தாவா பிடிக்கிற டீம்? எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரை பிடிச்சிருக்கோம். இன்னும் 2 பேர் தான். டக்குன்னு பிடிச்சிடலாம். ஜஸ்வந்தோட நிலைமை என்னாச்சு? அவன் அங்கதான் இருக்கான்டா. ஆரனு போடா. அங்க இருக்கான்னு பேர். ஜஸ்வந்த் பிடிக்க போறான். இவனை அன்பையும் பிடிக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம். ஜஸ்வந்த் அந்தாலே போ. ஸ்கிரிப்ட் எப்படி வா? டக்குன்னு போடா. அவனுங்க இந்த சென்டர்ல தான் நிக்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்படிதான் ஓடினாங்க. அப்படி தொட்டதான் அவுட்டாடா. மாட்டிப்பாங்க. ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. இப்படிதான் ஏதோ வருவானுங்க. அங்கதான் இருக்கிறானுங்க. கேமரா நல்லா தெரியாது. டக்குன்னு ஓடிப்போ. நீ ஓடிப்போ. போய் பிடிங்க போ. ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் அவன் அந்த சைடு வரான் அன்பு. ஆரன் என்னடா ஆரன் இப்படி வர்றான்? எங்க அன்பு? ஒருத்தன் தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு. அன்பு அவுட்டா? இப்ப 3 பேரும் சேர்ந்து 2 பேரும் பிடிக்க போறோம்டா. வாடா. போடா வாடா, பொறுமையா போவோம், பார்த்துக்கலாம். 2 பேர் தானே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்து பிடிக்க வந்துட்டோம். ஒருத்தனை பிடிச்சிருப்பான் கிறிஸு. சட்டை தொட்டிருப்பானா, அதுக்குள்ள சட்டுன்னு ஓட்டானா, மாட்டிக்கணாண்டா. சட்டண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பு அவுட்டு. எப்பட்றா விழுந்துட்டான், அவுட் ஆகி. ஓகே லாஸ்டா இருந்து. ஓகே வாங்க நம்ம எல்லாம் பிடிக்கலாம். பிடிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி போ. எப்படி இருந்துச்சு அன்பு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? பயங்கரமா இருந்துச்சு. குரங்கு மாதிரி பயங்கரமா போனா ஃப்ரெண்ட்ஸ். ஏவா அங்க போனா 2-3 பேராலையும் பிடிக்க முடியல இவனால. இவனை லாஸ்டா ஆரன் தான் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சரிடா, ட்ரை பண்ணலாம். அவனை பிடிச்சிருப்பேன்டா. கிறிஸ்து 1 செகண்ட் இருந்தானா? அங்க இருக்கான்டா. ஃப்ரெண்ட்ஸ் யாரை பிடிக்கவே முடியல. இந்த அங்க 2 பேரும் வரானுங்க பாருங்க. இந்த அங்க போயிட்டு இருக்கான் ஆரன். புடிடா, உன் பின்னாடி தானே வர ஆரனு. அங்க இருக்கா. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள வீடியோவை அப்லோட் பண்ணணும். நாளைக்கு ஒரு ஸ்கூலு. பிடிக்காததே எடுத்தோம். 2 மணியா? அவரும் 45 மினிட்ஸ் இருக்குடா ஸ்டார்ட் பண்ணிவி. நம்ம 1:12 அப்போ பார்த்தோம்டா. போயிட்டு தான் இருக்கோம். இவன் தம்பி தான் அங்கே இருக்கான், அங்கே ஸ்விங்கில் இருக்கான். என்னால் நம்ம பிடிக்க முடியாதுன்னு உட்காந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் அவனை அவனை பிடிக்கிற ஒரு சான்ஸ் வருது. அங்கதான் இருக்கிறான். பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஓட்டானு ஏன்டா அங்க நின்றாங்க? அவன் அந்த வழியா போயிருப்பான்டா. அது உள்ள ஏதாவது ஒளிஞ்சிருப்பான்டா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் இருந்தான். இப்ப
டக்குன்னு ஓடிட்டான் போல. ஓடிட்டானா ஒழிஞ்சிட்டானான்னு தெரில. எப்படிதான் போயிருப்பான் இவன்? எப்படிதான் போவான்டா இவன்? சூப்பர் பவர் வச்சிருக்கானு தெரியல. அதுலடா அவன் சவுண்ட் காது ரொம்ப பவர்ஃபுல். லைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 4 பேர் தான் சேர்ந்து போயிட்டு இருந்தோம். இப்போ 4 பேர் பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம். இப்போ நான் அன்பு பிடிக்க போயிருக்கேன் ஆரனை. அன்பும் லாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனும் அவுட் ஆயிட்டான். ஒரு ஆட்டத்துக்கு இப்படி இருக்கானுங்கடா, எப்படிடா? இன்னும் நம்ம வேற வழியலாம். என்ன போறீங்களோ? நான் வர வழியில ஒரு வேற ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம சான்ஸ் இருக்கும்போது இந்த பூத் பங்களா ஒழிய போறோம். வேற வழி இதெல்லாம் ஒழிய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸ் போதா அது மொட்டை மாடிக்கு லீட் ஆகும். அந்த மொட்டை மாடியில் போய் நான் உட்காந்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எப்படி இருக்குது. ஆல்ரெடி 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த காசகிராண்டு கிளப் ஹவுஸ் இடிச்சதுலேருந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே கூட ஒழிஞ்சிருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரெஸ்ட் ரூம். தனி நான் வேற அந்த சைடு வரானு பாக்குறேன். என்ன ஸ்மெல் அப்படி அடிக்குது? அப்ப அது உள்ள எப்படா போயிருப்பாங்க? உள்ளே செத்துருப்பானா? ஃபேஸ் 2 பார்க்கவே இல்லை. கட் பண்ணிட்டீங்களா? இல்லை போயிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி 6 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஆட் பண்ணிட்டேன். உன்னோட தம்பியா இருந்தானா டக்குன்னு முடிச்சிடலாம்டா. ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து பொறுமையா பிளான் போட்டு ரவுண்ட் கட்டிட்டோம்னா காலி ஆயிடும். வாடா பேஸ் 2 பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், ஆரனை பார்த்துட்டோம் ரொம்ப நேரம் கழிச்சு. இப்போ போய் அவனை பிடிக்கிறது தான். அந்த சைடு ஒருத்தன் போயிட்டான், இந்த சைடு நாங்கள் 2 பேர் போயிட்டு இருக்கோம். பிடிச்சிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிட்டாங்களா? வேற லெவல் மாசா பிடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு வில் கோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிடிக்கலாம் இல்லை, ஆரனே டிக்ளேர் பண்ணிட்டானா. டிக்ளேர் பண்ணி அவனே அவுட் ஆகிட்டான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ஓட முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எல்லாம் செம டயர்ல உட்காந்துருக்கோம். ஆனால் கிறிஸ் மட்டும் வேற லெவலில் ஒரு செம்மையான ஸ்பாட் எடுத்திருக்கான். சிமெண்ட் மேலே உட்காந்து ஜாலியாக அவன் வந்து என்ன சொல்கிறான், ஓடுன்னு. ஆனால் சார் மட்டும் ஓட மாட்டாரு. நான் தான் செப்பல் போட்டிருக்கேன், அவன் ஷூ போட்டிருக்கேன். ஆனால் அவர் மட்டும் ஓட மாட்டான். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.